நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சங்கீதக்காரர் தாவீது 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே விதமாய் சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுது ஜெபித்தாலும் சரி, நீங்கள் அவரை நோக்கி பார்க்க எப்பொழுது வந்தாலும் அவர் உங்கள் சத்தத்தை கேட்க விருப்பமாயிருக்கிறார். அதே சங்கீதம் 22 விதமாய் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வேளையிலே நாம் அவரை நோக்கி பார்க்க இருக்கிறோம். அவர் வருவார், தம்முடைய வல்லமை உங்களுக்கு காண்பிப்பார். நீ கூப்பிடும் போது இதோ நான் இருக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லுவார். ஏனென்றால் நான் பிரசங்கிற எஜமான் ஜீவிக்கிறார். அவர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி. அந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதி உங்களோடு இடைபடும்படி கண்களை மூடி, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். தேவரீர், இதுவரை நீர் பாராட்டின கிருபைகளுக்காய், எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி 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 பரிசுத்தாவே ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில், பிரார்த்தனை வேளையிலே யார் யார் தங்கள் ஜெப குறிப்பை அனுப்புகிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வாதத்தாலும் நன்மையினாலும் நிறைப்பதற்கப்பா. வேலை இல்லையே என்று எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் வேலை வாய்ப்பை தந்ததுக்காய் உமக்கு சோதரம். அதே போல குழந்தை பாக்கியம் இல்லையே என்று எழுதுகிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலகி பெருகட்டும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை நினைத்தருளும். இன்னும் ஐயோ, எங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் போராட்டம் வருத்தம் வேதனையுமா இருக்கிறது, என்றைக்கு தீரும்? எங்களுக்கு ஒரு நன்மை வராதா? எங்கள் வீடும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாய் மாறாதா என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்கள். தேவனே, நீர் சமாதான பிரபு அல்லவா, சமாதான காரணர் அல்லவா? சமாதானத்தை, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரே, அதை நினைத்து இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லங்களிலே சமாதானத்தை சந்தோஷத்தை அனுப்புங்க டேடி. உமால் ஆகும், உமால் ஆகும் அப்பா. எவ்வளவுதான் வேலை செய்தாலும் வருமானம் இல்லையே, என்றைக்கு எங்கள் கடன் பாரம் நீங்கும்? கடன் இல்லாத வாழ்வு நாங்கள் என்னைக்கு வாழ்வோம் என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்கப்பா. தேவனே, நீர் மனதிறங்கி இவர்கள் கடன் பாரங்கள் நீங்குவதற்கு ஒரு வழிவாசலை திறந்துள்ளும். இவருடைய பிரயாசத்தை விருதவாய் இருக்க கூடாதப்பா. இவருடைய பிரயாசத்தை ஆசீர்வதியும். நீர் சொல்லியிருக்கிறே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று. அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இதற்கு ஜெப குறிப்பு அனுப்புகிற பிள்ளைகளுக்கு பாக்கியமும் நன்மை உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தார், சுகபலத்தை தந்து பாதுகாத்து வழிநடத்தும். உங்களுடைய பலத்த கரத்துக்குள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, ஜெப குறிப்பு எழுதுகிற ஒவ்வொருவரையும் வைக்கிறேன். ஆசீர்வதியும் 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 பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தெய்வாதி தேவனை அழைக்க இருக்கிறோம். சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல, நாம் எப்போது அழைத்தாலும் அவர் வருவார், தம்முடைய வல்லமை உங்களுக்கு காண்பிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஜெப குறிப்பை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இப்பொழுதும் அருமையான எங்கள் மகன் ஜெபஷனோடு சேர்ந்து நம் பாடலை பாடுவோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு சேர்ந்து பாடுவீர்களா? கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார்.
வாழ்த்துதல் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீன்றதால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் அலையில் தண்ணீர் கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் அலையின் தண்ணீர் கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இவனந்தார் யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியார் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாய் மற்றும் ஒரு பாடலை என்னோடு சேர்ந்து பாடுவீர்களா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம் என்ற அருமையான நம்முடைய பாதர் பாடல் சேர்ந்து பாடுவோமா? கைகளை தட்டு எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சேனைகளின் கர்த்தர் விடுதலை நாயகன் வியாதியிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தர அவரால் ஆகும். விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். சொல்லுங்களேன், அந்த தெய்வம் உள்ளே வந்துவிட்டால் என்ன செய்ய முடியும்? பாடி அவரை ஆராதிக்க முடியும். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் பாடி ஓடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே.
மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் மனிதனை தேடி வந்தார் ஐயா. மனிதன் அவரை தேட வேண்டியதில்லை, அவரே பரலோகத்தை விட்டு மனிதனை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை தினம் நிரப்பி நடந்தார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார். ஐயா, உங்கள் படிப்புக்கு, உங்கள் டிஜிட்டலுக்கு சாத்தான் பயப்பட மாட்டான், பொல்லாத பிசாசு பயப்படாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே பயப்படுவான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் ஒரு கவியை இருக்கிறது, சேர்ந்து பாடுங்களேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெபிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்து எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தில் நாம் பாடினது போல இந்த விடுதலையின் நாயகன் ஒவ்வொரு வீட்டுக்கு வரும் பொழுது, ஒரு மனிதனை தொடும் பொழுது அவனுக்கு வெற்றியை தருகிறார். அவன் செய்கிற வேலையிலே, அவன் இருக்கிற இடங்களிலே தேவாதி தேவன் அவனோடு இருப்பதினாலே அவன் வெற்றியை பெறுகிற ஒரு மனிதனாய் மாறுகிறான். அது மாத்திரமல்ல, பாருங்களேன், அவர் பாவங்களை மன்னித்ததினாலே புது மனுஷனா மாறுதான், புது மனுஷன். ஐயா, ஒரு நாள் அருமையான தேவ மனிதர் டிஎல் முடியா பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கன்வென்ஷன் கொள்கையிலே ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதன் அவரை என்னோடு வா, நீ என்னோடு வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவரு ஒன்றும் அறியாமல் சரி என்று சொல்லிவிட்டார். உடன் இருந்த ஊழியர்கள், அந்த சபையில் உள்ள மக்கள் சொல்லுகிறாங்க, ஐயா போக வேண்டாம், இவன் ஒரு முரடன், இவன் ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன், இவனோடு போக வேண்டாம், போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அவரோ தேவன் இன்றைக்கு நியமித்திருக்கிறார், நான் செல்வேன் என்று போய்விட்டார். காரில் எடுக்கும் பொழுது ஜெபிக்கிறார், கர்த்தாவே என்ன செய்ய போறானோ, என்ன நடக்க போதோ தெரியவில்லை, எது நடந்தாலும் நீரே என்று ஜெபித்தே போய் கொண்டிருக்கிறான். கார் வேகமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது அவன் பேச்சு கொடுக்கிறான், இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னிப்பாரா? கட்டாயம் மன்னிப்பார், நீ அறிக்கையிடு, மன்னிப்பு பெறுவாய். அப்படியா, வா என்று அழைத்துக் கொண்டு போயிருக்கிறான். முதலாவது ஒரு இடத்தை காண்பித்திருக்கிறான், எலும்புகள் நிறைந்திருக்கிறது. இவ்வளோ எலும்புகள் இருக்கிறது, பார்த்தாயா? பார்த்தேன். இதையெல்லாம் நான் கொலை செய்த மனிதர்கள், என்னை மன்னிப்பாரா? மன்னிப்பார். அவரிடத்தில் அறிக்கையிடு, அவர் உன்னை மன்னிப்பார். அடுத்தபடியாக கொண்டு வந்திருக்கிறான், இந்த ரூமை பார், நான் இவைகள் எல்லாம் கொள்ளையடித்தது, என்னை மன்னிப்பாரா? நீ அறிக்கையிடு, பாவத்தை விட்டுவிடு, கட்டாயம் அவர் உன்னை மன்னிப்பார். இன்னும் உனக்கு என்னை பற்றி தெரியவில்லை, வா என்னோடு என்று சொல்லி இன்னொரு இடத்துக்கு அழைத்து போனான். அங்கே ஒரு வாலிப பெண், தலையில் ரத்தம் சொட்ட சொட்ட, ரத்தத்தோடு, அந்த சொட்டுகிற ரத்தத்தோடு இருந்து அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு பெண்மணி எலும்பும் தோலுமாய் எங்கே கிடக்கிறாள். இவன் சொல்கிறான்,
இது என் மனைவிதான். நான் ஒவ்வொரு முறை வந்து குடித்துவிட்டு அடித்து இவளை துன்புறுத்தி இப்பொழுது இப்படி ஆகிவிட்டாள். நேற்று இவளை அடிக்கும் பொழுது அவருடைய மகள் வந்தாள், நான் தள்ளிவிட்டு சென்று விட்டேன். என்னுடைய மகளுக்கும் இப்படி காயமாகிவிட்டது, என்னை மன்னிப்பாரா என்று மேனதேவன் சொல்லியிருக்கிறார். அறிக்கையிடு, பாவத்தை விட்டுவிடு, மன்னிப்பார் என்று. சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு காரியம் உங்களையும் நெருக்கி கொண்டு தேவனிடத்தில் வர விடாதபடி தள்ளி கொண்டிருக்கிறதோ, அறிக்கையிடுங்கள், விட்டுவிடுங்கள், தேவன் மன்னிப்பார். வேதத்தில் நாம் பாடலை பாடினது போல புது மனிதராக மாற்றுவார். எத்தனையோ ஆயிரம் கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், விபச்சாரிகள் மனம் திரும்பி இயேசுவே கிறிஸ்து என்றும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று பறைசாற்றி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களே, உங்கள் வாழ்வை மாற்ற மாட்டாரா? திருடன் கொலைகாரனை மாற்றின தெய்வம் உங்கள் வாழ்வை மாற்ற மாட்டாரா? மாற்றுவார். தரித்திரத்தை நீக்குவார், வியாதியை நீக்குவார், போராட்டத்தை நீக்குவார். அந்த தரித்திரம் பிடிச்ச அந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். என்னோடு சேர்ந்து இந்த கவியை மாத்திரம் பாடுவீர்களா? இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி மறுபடியும் என்னோடு சேர்ந்து விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே. சொல்லுங்களேன், ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஓடி சொல்லுவேன். சொல்லுங்களேன், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஓடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் இயேசுவே, விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களை விடுதலை செய்ய முடியும். இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை தர முடியும். அவர்தான் விடுதலை நாயகன். சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். எனக்குள்ளே இருக்கிறார் அந்த விடுதலை நாயகன், எனக்குள்ளே இருக்கிறார். எனக்கு வெற்றியை தருவார். தோல்ந்து போன அந்த வியாபாரத்தில், ஒன்றுமில்லாத அந்த வியாபாரத்தில், ஒன்றுமில்லாத அந்த வேலையில் தேவன் ஒரு வெற்றியை தருவார். ஏனென்றால் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்களேன், விடுதலை நாயகன் வெற்றியை அவன் எனக்குள்ளே. செங்கடல் போல பிரச்சனை இருக்கிறதோ, யோர்தானை போல போராட்டம் வந்து கொண்டிருக்கிறதோ, வேதம் சொல்லுகிறது, செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மீதித்து நடப்பேன். செங்கடலை சொல்லுமா, சொல்லுங்க. எரிகோவை சுற்றி வருவேன். ஆமென். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை இயேசு கிறிஸ்து வெற்றியை தர இருக்கிறார். சகோதரனை அறிக்கையிடு, அவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்று. நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே. சேனைகளின் கர்த்தர் சொல்லுவார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் எங்கே இருந்தாலும் அவர் சொல்வார்,
என் மகன் நீ, என் மகள் என்று நீ என் ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த தெய்வம் விசுவாசம் உள்ள யாவருக்கும் தெய்வம். நீ நம்புகிற தம்மை நம்புகிற யாவருக்கும் தெய்வம். வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சமூகமாய் இருக்கிறாரா. இன்றைக்கு ஜெபி என் சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஜெபி, இன்றைக்கு ஜெபி. சேனைகளின் கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர்தான் நமக்கு அடைக்கலம். நீ நம்பின எல்லோரும் உன்னை கைவிட்டு போயிருக்கலாம். நீ மலை போல் நம்பின உங்கள் சொந்தங்கள், பெரிதாய் நம்பின உன்னுடைய நண்பர்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். உன்னை கைவிடாத ஒருவர் இருக்கிறார் ஐயா, உன்னை கைவிடாத ஒருவர் இருக்கிறார் அம்மா. என் சகோதரனே சகோதரியே, உன்னை கைவிடாத ஒரு தெய்வம் இருக்கிறது. உனக்காய் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம் அவர். இதற்கு மேல ஒரு அன்பு உண்டு. அற்ப மனிதனுக்காய், அற்ப ஆயுள்ள மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு மனித சாயலில் வந்த இந்த தெய்வத்தை போல் வேறொரு தெய்வம் உண்டோ? நீ அவருக்காய் உயிரை கொடுப்பாயோ இல்லையோ, ஆனால் அவர் உனக்காய் உயிரை கொடுத்திருக்கிறார். உனக்காய், உன் அக்கிரமங்களுக்காய், உன் பாவங்களுக்காய் அவர் எல்லாவற்றையும் சகித்திருக்கிறார். அப்பா என்று கூப்பிட்டு பாருங்களேன். டேடி வாங்க டேடி, எங்க வீட்டு கஷ்டம் எனக்கு தாங்க முடியல டேடி, எங்க வீட்டுல போராட்டம் தாங்க முடியலப்பா, காரணம் இல்லாத சண்டை வருதே, காரணம் இல்லாம ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல சண்டையா இருக்குதே, நான் என்ன செய்வேன் டேடி, எனக்கும் ஒரு விடுதலையை தாங்க, இந்த பொல்லாத சத்துருவின் வலையிலிருந்து எனக்கும் ஒரு விடுதலையை தாங்க, இந்த வியாதியிலிருந்து எனக்கும் ஒரு விடுதலையை தாங்க தேவனே, இந்த தரித்திரத்திலிருந்து எனக்கும் ஒரு விடுதலையை தாங்க என்று சொல்லுவாயா? தேவனே, ஒவ்வொருவருடைய பிள்ளைகளை கேட்கறலப்பா, உம்மால் விடுதலை செய்ய முடியும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, வறுமையிலிருந்து உம்மால் விடுதலை செய்ய முடியும் என்று நான் உடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். இவர்களுக்கு அப்படியே ஆகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேனைகளின் கர்த்தர் தந்த இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி தேவன் தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசும்படி எனக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். அது லூக்கா 14 அதிகாரம் 11வது வசனம், அதே லூக்கா 18 அதிகாரம் 14வது வசனம், மத்தேயு 23 அதிகாரம் 12 வசனத்திலே இருக்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருப்பது, எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்கும், எதன் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். தன்னை தாழ்த்துகிற ஜெபம், தன்னை தாழ்த்துகிற ஒரு ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்குமா? என்ன ஒரு தெய்வம் பாருங்களேன் ஐயா, எளியவரை நேசிக்க இந்த தெய்வத்துக்கு பிடிக்கிறது. வசதி உள்ளவர்களை, பணம் படைத்தவர்களை, அதிகாரம் மிக்கவர்களை இந்த உலகம் நேசிக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்களேன், எளியவர்களை, யாரால் விரும்பப்படாதவர்களை விரும்புகிறாரா? அந்த தெய்வத்தின் வல்லமை என்ன, தன்னை தாழ்த்தினருடைய நிலை என்ன என்று உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். சங்கீதக்காரர் தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாய் ஆடி பாடி வருகிறார். நான் முதலே பாடினது போல அவர் ஆடி பாடி வருகிறார். அவருடைய மனைவி மீகாள் மேலே இருந்து பார்க்கிறாள். பார்த்ததும் கீழே ஒரு ராஜா, ஒரு அற்ப மனிதன் போல அந்த உடன்படிக்கையின் பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி வருகிறதை பார்த்து இவளே சொன்னார், இன்னைக்கு ஒரு அற்ப மனிதனை போல நீர் அந்த ராஜ வஸ்திரத்தை விட்டுட்டு இப்படி வாரியிலே அப்படின்னு சொன்ன போது இந்த எருசலேம் அந்த கன்னிகையெல்லாம் எப்படி சிரிப்பாங்க. என் பாஷையில சொல்ல போனா, என் நண்பர்கள்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ், என் சொந்தக்காரங்களாம் உங்களை எப்படி கிண்டல் பண்ணுவான், நீ ஒரு ராஜாவானக்கு அப்புறம் இப்படி இருக்கியேன்னு சொல்லும் பொழுது அந்த சங்கீதக்காரர் தாவீது சொன்னார், நீ என்னடி சொல்றது,
என் பாஷையில் சொன்னா, நீ என்ன சொல்லுறது, நான் உனக்கு முன்னால தாழ்த்தல, உங்க அப்பாவுக்கு முன்னாலே தாழ்த்தல, சேனைகளின் கர்த்தருக்கு முன்னால நான் தாழ்த்தி இருக்கிறேன். நீ சொன்ன இந்த பெண்களுக்கு மட்டுமில்ல, இனி நீ சொல்லாததுக்கு மேலதான் ஆண்டவர் என்னை வைத்திருப்பாரு. வாசித்து பாருங்களேன். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அவரை கிண்டல் செய்த மிகாளுக்கோ மறிக்கும் வரைக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது. மலடியாகிவிட்டாள். காரணம் என்ன? கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தின கர்த்தருடைய மகனை இவள் கேலி செய்ததினால். சிலருடைய சாபங்கள் அவர்களுடைய வீடுகளை கெடுத்திருக்கும். ஆம், அருமையான தேவமனித டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்லுவார்கள், ஊழியர்களை வாய்க்கு வந்ததெல்லாம் தெரிந்தது தெரியாதெல்லாம் பேசி அவதூறாய் செய்தவருடைய வீட்டுகளிலே முடமான பிள்ளைகளும் கண் ஊனமான பிள்ளைகளும் இருக்கும் என்று அருமையான தேவமனிதர் சொல்லுவார். அவர்கள் கொண்டு வரும் பொழுது தேவன் சொல்லுவாராம், இவர்களுக்காக நீ ஜெபிக்காதே, உடைய காரியம் என்ன என்று சொல்வாராம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் சொல்லுகிறார், தாழ்த்து தாழ்த்து. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீ மேன்மை பெற வேண்டுமா? தாழ்மையாயிரு, தாழ்மையாயிரு. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீதிமொழிகள் 15:33 சொல்கிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மையே, தாழ்மையே. நீ உயர வேண்டும் என்றால் உன்னை தாழ்த்து. அதன் பின்பதாக நான் சொல்வேன், நீ யாருக்கு முன்பதாக தாழ்த்ததையோ தாழ்த்தலையோ, சர்வத்துக்கும் எஜமானுக்கு முன்பதாக தாழ்த்து. ஐயா, வேதத்திலே ஒரு மனிதன் தேவனிடத்தில் வந்து துக்கமுகமாய் போனான். ஒரே ஒரு மனுஷனை தான் போட்டிருக்கான், அவன் தான் துக்கமுகமாய் போனான். பெரிய ஐஸ்வர்யவான், நான் அந்த நாளில் இந்த தசமா கொடுக்கிறேன், ஊழியத்தை தாங்குதேன், ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தினான். ஜனங்களுக்கு முன்பதாக தன்னை பெருமைப்படுத்தி பேசின ஒரு மனுஷனை பார்த்துதான் தேவாதி தேவன் சொன்னார், உனக்குள்ளெல்லாம் வித்துட்டு தருத்தரு கொடு அப்படின்னாரு. அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாக இருந்தால் அவன் மிகுந்த வருத்தத்தோடு போனான். வேற எவரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்துட்டு வருத்தத்தோடு போகல. தன்னை உயர்த்துகிறவன் தான் அங்கே தாழ்த்தப்பட்டு போனான். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். சகோதரியே, சகோதரனே, தாழ்த்துங்கம்மா. அவன் நம்முடைய சுவாசத்தை கையில் வச்சிருக்கிறாராம். நீ அடுத்தவன் வீட்டு பத்திரத்தையும் அடுத்தவன் வீட்டு கையெழுத்தையும் கையெழுத்துக்கிட்டு நான் பெருசு நான் பெருசுங்கிற. அவர் ஒரு சுவாசத்தை கையில் வச்சிருக்கிறாரு. நான் யோசித்து பார்த்தேன், இந்த வசனத்துக்கு சுவாசத்தை கையில் வச்சிருக்கிறாரு. போடு, கீழே போட்டுட்டா. ஒருவேளை நீங்க அற்பமாய் நினைக்கிறது போல அப்படி கீழே ஏதாவது தூரப்படுறது போல அவர் நம்முடைய சுவாசத்தை போட்டுட்டா அவருக்கு முன்பாக நீ மேன்மை பாராட்ட முடியுமோ? அற்ப ஆயுசுள்ள நாம் தேவனுக்கு சமமோ? அற்பமான மனிதன் தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் ஓடி ஒளிர நாம் சேனைகளின் கர்த்தராம் பரம வைத்தியராம் பரலோக பிதாவாம் வார்த்தையால் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின வல்லமையுள்ள தேவத்துக்கு சமமோ? இல்லை, இல்லை. சேனைகளின் கர்த்தர்களோடு பேசும்படி வேதத்திலே ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறேன். அது மார்க் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், மார்க் 7:28, மத்தேயு 15:27 சொல்ல இருக்கிறது. அங்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு வாலிப பெண்ணுக்கு பிசாசினால் போராட்டம், அவளை அலக்களிக்கிறது, நிம்மதி இல்லாமல் செய்கிறது. இந்த பொல்லாத சத்துருவன் வீட்டுக்குள் வந்து விட்டான் என்றால் அவனுடைய முதலாவது அவன் வைப்பது அந்த குடும்பத்தின் சமாதானத்தை கெடுப்பது. அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் செய்வான். அந்த குடும்பத்தை சொன்னது போல ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். கேள்விப்படுகிறான், கானானிய ஸ்திரீ. ஆமா, கர்த்தரை தெய்வம் என்று அறியாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து வந்த ஒரு பெண் அறிகிறாள். இந்த வீட்டில் அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் போய் சொல்லுகிறாள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடலாகாது என்று டெஸ்ட் பண்ணுகிறார். அதற்காக வெறுக்கல. தாழ்த்துகிறாளோ, தன்னை பெருசு பெருசு நினைக்கிறவா வந்திருக்கிறா, தாழ்த்துகிறாள் பாப்போம் சொன்ன போது அவ சொன்னா, மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும்
நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜிலிருந்து விழுகிற துளிக்கைகளை தின்னுமேன்னு சொன்னா. ஐயா, உண்மைதான் ஐயா. அந்த நாய்க்குட்டி தன்னை வளர்க்கிறவன் கையில் இருந்து வருகிற எச்சி பருக்கைய கீழே விழுகிற அந்த எச்சி சாப்பாட்டை சாப்பிடும் இல்ல ஐயா. நான் நாய்தாயா அப்படின்னா, நான் நாய்தாயா. எனக்கு ஒரு இரக்கம் பாராட்டுங்களேன். தாயின் அன்பு, அதை பார்த்ததுமே எஜமானுடைய இருதயத்தை பாருங்களேன். நீ போகலாம், நீ போகலாம், வார்த்தையின்படியே உனக்காகட்டும், நீ போயிரு, சுகம் என்று சொன்னார். அந்த நிமிடத்திலே போல்லாத பிசாசு அந்த மகளை விட்டு போனார். சந்தோஷ சமாதானம் வந்தது. இன்றைக்கும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வீட்டுக்கும் இந்த தேவன் வர இருக்கிறார். சமாதான பிரபுவாய், சந்தோஷத்தை தருகிற வல்லமை உள்ள தெய்வமாய் வர இருக்கிறார். அந்த தெய்வத்தை ஆராதிக்க நீ ஆயத்தமா? வேதத்திலே இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அங்கே லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு ஜெபம் இருக்கிறது. ஒருவன் நாயக்காரன், இன்னொன்று பரிசேயன், 2 பேரும் ஜெபம் பண்ண போறாங்க. இந்த ஆயக்காரன் தூரத்தில் நிற்கிறார். அவர் கொஞ்சம் முன்னால் வந்துட்டார். நாங்க தான் பெரிய, ஆமா, நான் கோயிலுக்கு பெரிய தசம பாகம் கொடுக்கிறேன், கோயிலுக்கு நிறைய காணிக்கை கொடுக்கிறேன், கோயிலுக்கு கட்டி கொடுக்கிறேன், கோயிலில் வெள்ளை அடிக்கிறேன், கோயிலில் நிறைய இதை செய்தேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆண்டவரே, நான் அவனை போல 10 ஒன்று தராம இல்லை, அவனை போல நான் உபாசிக்காம இல்லை, அவனை போல மிஷனரி நான் தாங்காம இல்லை. நான் மிஷனரியை தாங்குகிறேன், என்னால் என்ற காணிக்கையை கொடுக்கிறேன், இந்த ஆலயத்தை நான் தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீ எனக்கு ஏதாவது செய்யணும். பின்னால ஒரு ஜெபம், மேல பார்க்கறதுக்கும் மனம் இல்லாம சொன்னா, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஏழையாக இருக்கலாம், ஒருவேளை ஏழையா இருந்திருக்கலாம். அவர் சொல்லியிருப்பார், ஆண்டவரே, எனக்கும் அறியக்கூடிய பிரகாரம் எனக்கு தெரியாதப்பா, நான் அவங்கள போல பைபிள் காலேஜ் படிக்கலப்பா, நான் அவங்கள போல நான் பெருசா ஆழமான சத்தியம் கேட்கலப்பா, என் மேல பாவியாகி என் மேல இரக்கமாயிரும். அவ்வளவுதான். எந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? இந்த ஜெபம், தாழ்த்துகிற ஜெபம். சகோதரியே, தாழ்த்துவாயா? உன்னை தாழ்த்துங்களேன். நீ தாழ்த்தும் போது அவர் உன்னை உயர்த்த ஆரம்பிக்கிறார். அவர் உன்னை உயர்த்த ஆரம்பிக்கிறார். வேதத்திலே யோனா என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. நினிவே என்ற ஒரு பட்டணத்திற்கு யோனாவை அனுப்புகிறார். சர்வத்துக்கும் எஜமான், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், இயேசு ரட்சகர். பாப்பா, நினிவேயின் ஜனங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. ஒரு பேச்சாளர் விதமாய் பேசினார். ஒரு மதம் பாவம் என்று சொல்வதை இன்னொரு மதம் பாவம் இல்லை என்று சொல்கிறது என்று. எதையெல்லாம் பாவம் என்று நம்ம தெரியல. அந்த மனுஷங்க தங்கள் மனம் போல குடித்து வரித்து களியாட்டம் செய்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாது என்பதை உணராதிருந்தார்கள். அதனால் இந்த யோனா என்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை, நீ போ, நினிவேக்கு போ அப்படின்னார். அவர் பார்த்தார், இயேசுவே, நினிவேக்காரங்க அத்தனை பேரும் சண்டைக்காரங்கன்னு எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன் நான். அங்கே போய் அவன் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, அங்கே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருந்து நான் அடிக்கடி இந்த யோனாவை நிறையா பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சொல்லியிருப்பார், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார், நான் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நான் போகிறேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன். நிறைய இப்படி தான் பிராடி விட்டு நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன்னு இருப்பார். அங்கே உள்ளவங்க கேட்டிருப்பாங்க, இவனா ஐயா எங்கே போகிறீங்க? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியத்துக்கு போகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் ஊழியத்துக்கு போகிறேன். என்ன ஊழியத்துக்கு போகிறேங்க? அங்கே போக சொன்னது நினிவே. இவர் போனது சுகமாய் வாழ்வதற்கு, அப்படி சுத்தி பார்க்குது. தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி போயாச்சு. போன பிறகும் என் தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியாமல் ருசிக்காமல் போயிட்டார். மேல் தேவனுடைய திட்டம் வச்சுட்டா, சகோதரனே, சகோதரியே,
அவர் உன் மேல அவருடைய கரத்தை வச்சுட்டாருன்னா நீ எந்த பாதாளத்துக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த பாவத்துக்குள்ள இருந்தாலும் சரி, நீ அவரை விட்டு எவ்வளவு தூரம் ஓடி இருந்தாலும் சரி, உன் மேல வச்ச திட்டத்தை உன்னை கொண்டுதான் செய்வார், உன்னை கொண்டுதான் செய்வார். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம். இவனை ஒரு வழியா கொண்டு வந்தாச்சு. நினிவேக்கு வந்துட்டார். நினிவே 3 நாள் தூரம். இவன் ஒரு நாள் போயிட்டு சொல்லியிருக்கிறான், 40 நாள் இருக்கு, 40 நாளைக்குள்ள மனம் திரும்பல, அவ்வளவு வெறும் செத்துருவேன். இவ்வளவுதான் பிரசங்கம். அப்படித்தானே இருந்திருக்கும். நான் யோசித்து பார்ப்பேன், இவர் எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. இவர் தான் நல்ல மனசோட பவுலிய. நினிவே ஜனங்களே, நீங்க வாங்க, நான் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறேன். நான் வரும்போது நான் சொகுசா வாழணும், இங்கெல்லாம் அப்படிப்பட்ட வசதி இல்லை, இது ஒரு காஞ்ச பூமி, இது ஒண்ணுக்கு லாயக்கலன்னு சொல்லி இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி நினிவேக்கு நான் போகாம தர்ஷீசுக்கு போனேன். அங்க மீனின் வயிற்றில் இருந்தேன். நான் மீனின் வயிற்றில் இருந்தனால சில காயங்கள் ஆகியிருக்குது பாருங்கத. 3 நாளா உள்ள இருந்து என் பாவத்தை அறிக்கையிட்ட மீன் மறுபடி உங்க பக்கத்திலே கொண்டு வந்து கக்கிட்டு போயிட்டு 40 நாள்ல உங்க பட்டணம் அழிஞ்சிருமா, மனம் திரும்பிக்கோ. இவ்வளவுதான் பிரசங்கம். அப்படித்தானே? இந்த செய்தி பரவலாய் ஒவ்வொரு இடத்துக்கா போகுது, ராஜா வரைக்கும் போகுது. ராஜாட்ட போய் சொல்லுதாங்க, ராஜாவே, இந்த மாதிரி ஒரு மனுஷன் தேவன் நம்முடைய தேசத்துக்கு வர்றதுக்கு போல அவன் வேற சொன்னதுக்கு போல வேற தேசத்துக்கு போயிட்டான். அவனை மீன் மூலமா அந்த தேவன் பிடிச்சு மறுபடியும் நம்ம இடத்துக்கே கொண்டிருக்கிறாரு. அவன் சொல்லுதான், நம்ம செய்ததெல்லாம் பாவமா. நிறைய பேருக்கு நான் சொல்ல போல தான் செய்து பாவம்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சகோதரனே, சகோதரியே, தயவு செய்தது பாவம் தெரியல. அவங்க சொல்லுவாங்க, அது வாயில வச்சா குற்றமா, பீடி இழுத்தா குற்றமா, இது எல்லாரும் இழுக்கிறாங்களே. குடிக்கிறது குற்றமா, அது எல்லாரும் குடிக்கிறானே. தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜாட்ட போவையும் மந்திரிமார் ஜனங்கள் சொல்லுதாங்க, ஐயா, மீன் வயிற்றுல இருந்து ஒருத்தன் வந்து சொல்லுதா, ஐயா 40 நாள் தானா, 40 நாள் தானான்னதும் ஜனங்கள் எல்லாரும் சாக்கு உடைகளை அணிந்து சாம்பலில் உட்கார்ந்து, தெய்வமே எங்கள் பாவத்தை மன்னியும், ஐயோ நான் ஊரா வீட்டில் இப்படிலாம் செஞ்சது தப்பு, ஐயோ இப்படிலாம் நினைச்சது தப்புன்னு எனக்கு தெரியாம போச்சு, அவன் இடத்த நான் அபகரிச்சது தப்பு, அவனை ஏமாத்தி புடுங்கினது தப்பு, கொள்ளையடிச்சது தப்பு, கொலை செஞ்சது தப்பு, இப்படி குடிச்சு வெறிச்சது தப்பு, அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்தது தப்புன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் முறையிட்டார்கள். இன்னைக்கு இதுதான் ஆள் இல்லை. ஏன்னா நம்ம செய்யறது எல்லாமே நமக்கு சரியாத்தான் தெரிகிறது. அன்றைக்கு அந்த நினிவேயின் ஜனங்களுக்கு இருதயம் திறக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொருத்தரும் உபவாசம் இருந்தார்கள். நினிவே ராஜா பார்த்தார், என்னடா என் ஜனங்களே இருக்குது, எனக்கும் இந்த ட்ரெஸ் வேண்டாம், ராஜ கிரீட வேண்டாம், ராஜ ட்ரெஸ் வேண்டாம், எனக்கும் ஒரு சாக்குடைய கொடு, நானும் சாம்பல் உட்கார சொல்லி அவரும் அவருடைய ஆடு மாடுகள் முதலாய் புசியாமலும் பிடியாமலும் இருந்து உபவாசித்து தங்களை தாழ்த்தினார்கள். ஆனால் தெய்வம் எப்படிப்பட்டவரா? மகா இரக்கமுள்ள தெய்வம். தேசத்தையே காத்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் எத்தனையோ பொருத்தனைகள் எடுத்திருக்கலாம். இந்த வசந்த காலத்திலே இல்லைந்தும் இந்த நாட்களிலே நீங்கள் விதவிதமான பொருத்தனை எடுத்திருக்கலாம். நல்லதையா, நல்லதம்மா, என் ஆண்டவர்களோடு பேசட்டும். நானும் ஒரு பொருத்தனையை சொல்லுகிறேன், உங்களோடு இன்னும் கிட்டி சேரடப்பா, உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணுன்றேன்னு ஒரு பொருத்தனை செய்வீங்களா? இன்னும் அதிகமா வேத வாசிப்பேன், இன்னும் அதிகமா தியானிப்பேன், இன்னும் அதிகமா ஊழிய செய்வேன், இன்னும் அதிகமா உமக்கு ஏதாவது நான் செய்வேன் என்று சொல்வாயா? கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். எனக்கு தந்த ஜீவனுக்காய மக்கள் நன்றி டேடி. சங்கீதம் 81:13 சொல்கிறது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும், நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்ரு குரோதமாய் திருப்பேன் என்று சொல்லுகிறார். நீ உன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் உன் எதிராளிகளை உனக்கு கீழாய் தள்ளுகிறார். உன் எதிராளிகளை உனக்கு கீழே தள்ளி அவர்களை உனக்கு சேவகராக்குகிறாராம், வேலைக்காரனாய் வேலைக்காரியாய் மாற்றுகிறார். வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 2:8 சொல்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் தாம் மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் தம்மை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
உனக்காக தன்னை தாழ்த்தி அந்த தெய்வம் உன்னை சொல்கிறது, உன்னை தாழ்த்துமா, உன்னை தாழ்த்து. அப்பா என்னை மன்னிங்கப்பா. ஒருவேளை நீங்கள் நல்ல வேலையில் இருக்கலாம். இந்த வேலைக்கு காரணம் யார்? சகோதரனே, சகோதரியே, உங்களோடு படித்த, உங்களை விட நன்றாய் படித்த எத்தனை பேருக்கு வேலை இல்லாத இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கிருபையாய் வேலையை தந்தாரே ஐயா. உங்களோடு சேர்ந்த அநேகர் வசதி இல்லாமல் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பை தந்து சுகமாய் பாதுகாத்து வருகிறாரே. எதனால்? உங்கள் படிப்போ, உங்கள் திறமையோ, இல்லை நீங்கள் நம்புகிற அந்த பெரிய பதவியோ? இல்லை அம்மா, இல்லை. அனாதி கிருபை திட்டம், அவருடைய இரக்கம். அப்பா என்னை தாழ்த்துகிறேன் சொல்லுவாயா? சகோதரனே, சகோதரியே, சொல்லுமா, சொல்லுங்கய்யா. தேவனதை விரும்புகிறார். இயேசுவே, யார் இப்பொழுது டேடி நீர் என்னை உயர்த்திருக்கிறேன், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், நான் இனி உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சியாய் வாழ்வேன் என்று யார் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேரையும் தேவனே நீர் ஆசீர்வதியும். நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளை நிறைத்து தேவரீருடைய வல்லமையை உடைய பிள்ளைகள் மேல் வைத்து அனுப்புங்க. நான் நம்முடைய அடிமைகிற அதிகாரத்தோடு கர்த்தாவே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணப்பா, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணப்பா. ஆசீர்வாதமும் நன்மையும் தொடரட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் மேல ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போனாரே, சோர்ந்து போனாரே, நீ சோர்ந்து போனாரே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சகோதரனே, சகோதரியே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நீங்கிறோம். உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது ஒரு சாட்சியை சொல்ல இருக்கிறேன். அருமையான டானா என்கிற இடத்திலிருந்து அருமையான சகோதரன் தாயில இருக்கிறார். செல்வம், 3 மாதம் நான் குடிக்கவில்லை. நான் கடந்த நாட்களிலே எனக்காய் என் குடும்பத்திற்காய் செபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். குடும்பத்தில் போராட்டமும் வருத்தமும் தான் இருந்தது. கடன் பாரம் என்னை மிகவும் வேதனைப்படுத்தினது. இப்பொழுது நான் 3 மாதங்களாக குடிக்கவில்லை. கடனையும் பாதி அடைத்து விட்டேன். எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நான் மறுபடியும் நன்றாய் வாழ எனக்கு தேவன் இரக்கம் பாராட்டட்டும், கடன்கள் அடைபடட்டும் என்று அருமையான சகோதரன் செல்வம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நம்முடைய தெய்வம் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமாம் தானே ஐயா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா. அவர் எனக்கு அறிமுகமான ஒரு நபர் தான். அவர் சொல்வார், சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா குடிச்சிட்டு போவேன். என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது ஐயா. எனக்கு இவ்வளோ வயதாகி விட்டது, என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். சின்ன வயசுலேருந்தே இப்படி அடிமையாகிட்டேன். குடிக்காத வரைக்கும் நான் ஒரு தங்கமான ஒரு மனுஷன். குடிச்சிட்டோம்னா எனக்கு என்ன பேசுதேன், என்ன செய்ய எனக்கு தெரிய மாட்டேங்க. குடியாம இருக்கவும் முடியலன்னாரு. என்ன கண்பான கருத்துடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்களும் இந்த பொல்லாத அரக்கனால் பிடிக்கப்பட்டிருக்கிறதோ, குடி இன்னும் அரக்கனால் சீக்கிரத்தில் இந்த தேசத்துக்கு விடுதலை வரப்போகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்பிக்கையோட சத்தம் சொல்லுங்களேன். இயேசுவே, என் தேசத்தில் அத்தனை பேருக்கும் இந்த குடியிலிருந்து விடுதலை வேணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த குடியினால எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் கெடுது.
ஏன் எதெல்லாமோ குடும்பங்கள் கெட்டுரும், ஐயோ நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லி தடை செய்தாங்க. நல்லது ஏன் நல்லதம்மா. இதனாலே வருகிற நோய்களை பாருங்க, இதனால வருகிற பிரச்சனையை பாருங்க, இதனால எத்தனை ஆக்சிடென்ட், இதில் இதனால எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை விதவிதமான வியாதிகள். இதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உங்களை அதிகாரிகளாய் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். சிந்தியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களை, நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை அல்லவா? தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காய். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எங்கோ குடிக்கிறான், யாரோ சாகிறான் என்ற. அம்மா, அவனும் ஒரு பெண்ணுக்கு கணவன், அவனும் ஒரு பெண்ணுக்கு அப்பா, அவனும் ஒரு பெண்ணுக்கு ஒரு அருமையான ஒரு தாய்க்கு மகன். அந்த வீட்டிலே கண்ணீர் இருக்குமா? நீங்க நினைக்கிறது போல இல்லை, கண்ணீர் இருக்கும். ஐயோ எங்க குடும்பம் வாழாதான்னு சொல்லி எத்தனை பேர் ஏக்கத்தோடு இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய பேர் இப்போ பெரிய ஒரு பேஷன் போல வந்து அனுபவிக்கிற கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த குடியாரனா பார்த்து தான் கல்யாணம் பண்ணது. ஆமா, குடிச்சுட்டு எவன் காவாலையில இல்லைன்னா அவனை தான் விருப்பப்பட்டு கட்டுவா. இவ சொல்வான், நான் போய் திருத்திடுவேன். ஆமா, இவ போய் திருத்திடுவா. அவனை வளர்த்த அவன் தாய் தகப்பனாலே திருத்த முடியல. அவனை சின்ன வயதுல இருந்து குளிப்பாட்டி அவனை எந்திரிக்க முடியாம இருந்தவனுக்கு அவனுக்கு பேர் வச்சு அவனுக்கு ட்ரெஸ் போட்டு எல்லாம் வச்சதுனாலே திருத்த முடியல. இவ சொல்லுவான், நான் நாள் போயின உடனே திருத்திடுவேன். ஒவ்வொரு நாளும் வேதனை நரகத்தை அங்க பார்த்துக்கிட்டு இருப்பான். என் அன்பு சகோதரனே சகோதரி, நான் சொல்லுவேன், உன்னால முடியாதுமா, நம்மளால முடியாது. ஆனா அவரை உருவாக்கிற கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஏனென்றால் அவர் சேனைகளின் கர்த்தர். நம்முடைய ஜபங்களுக்கு ஆமேன் என்று பதில் தருகிற தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் அழைப்போமா? மகா இரக்கம் கிருபையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அருமையான அந்த செல்வன் குடும்பத்தை போல இங்கே அநேக குடும்பம் இருக்கிறது ஐயா. இவர்களுக்கும் ஒரு இரக்கம் பாராட்டுங்கப்பா தேவனே. இந்த குடியை விட இவர்களுக்கு விருப்பம், ஆனால் முடியவில்லையே. அநேகர் புலம்புகிறார்கள், ஐயா எனக்கு மட்டும் குடிச்சிட்டு இருக்கன்னு ஆசையா, ஆனா இந்த குடியை விட முடியலையே என்னால. நான் குடியாமல் இருந்தால் தான் என் பிள்ளைகள் வாழ்வு உயரும், எங்களுக்கு மதிப்புன்னு தெரியுது, ஆனா விட முடியலையே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க தேவனே. இந்த மனசிறங்கப்பா, மனமிறங்கப்பா. என் சகோதரிகள் வடித்த கண்ணீரை நீர் கண்ணோக்கி பாரு. என் அருமையான பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நீர் மனதிறங்கு. போதும் கர்த்தாவே, இவர்கள் வடித்த கண்ணீர்கள் போதும், இவர்கள் பட்ட அவமானங்கள் போதும், இவர்கள் பட்ட கஷ்டங்கள் போதும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சியாய் மாறட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒவ்வொருவரையும் வைக்கிறேன். ஆசீர்வாதத்தாலும் நன்மையினாலும் நிறைத்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக அநேகர் நம்முடைய கூடுகையிலும் சரி, நம்முடைய பிரார்த்தனை வேளைக்கும் சரி அனுப்பினது குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அனுப்பியிருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தர் கட்டாயம் ஒரு இரக்கம் பாராட்டுவார். இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அநேகர் சாட்சியும் சொல்லிவிட்டீர்கள், 3 மாதமாகிறது 2 மாதமாகிறது என்று. என் ஆண்டோடைய நாம் மையப்படட்டும். நாங்களும் என் ஆண்டவர்களை தந்திருக்கிற ஜெப பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். இன்னும் இருக்கிற ஒவ்வொரு கண்ணன் ஜெபிக்கிறேன். தேவனே, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அனுப்புகிற பிள்ளையை பாருங்கப்பா, மனதிறங்குங்கப்பா. அனிலாவுக்கும் மனதிறங்குங்கப்பா, ஜெயாவுக்கும் மனதிறங்குங்கப்பா. சாந்தி, விமலா, இன்னும் அருமையான ஒவ்வொருவருக்கும், சனிதா, சனிப்பா, சனிப்பர், ஒவ்வொருவருக்கும் மனதிறங்குங்க, மனதிறங்குங்க. இன்னும் பல 100 பேர் கொடுத்திருக்கிறார்களப்பா. எங்களை நம்பி இல்லை தேவனை, எங்களை நம்பி இல்லை, உம்மை நம்பி உம்முடைய பிள்ளைகள் தந்திருக்கிறது. உம்மால் சுகமாக்க முடியும், கர்ப்ப பிரச்சனைகளை மாற்ற முடியும், நீர் கட்டிகளை மாற்ற முடியும், அதில் உள்ள எல்லா அணுக்களையும் சரியாக்கமால் முடியும். ஒரு குழந்தை தாங்கப்பா. எதத்திலே மலடி எல்லாம் பிள்ளைத்தாச்சு ஆக்குனாங்கன்னு நாங்க பாக்குறோம்ப்பா. என் தங்கச்சி மலடி இல்லப்பா, என் பிள்ளைகள் மலடி இல்லாண்டவரே. மனதிறங்கும். மலடிக்கே இறக்க மாறாட்டுகிற தெய்வம் இதோ அனுப்பிற பிள்ளைகளுக்கு இறங்கும், என் சகோதரிக்கு இறங்கும், என் சகோதரனுக்கு ஆண்டவரே தகப்பனுங்கிற ஒரு ஸ்தானம் வரட்டும் அப்பா. தாயாய் தகப்பனாய் மாறட்டும் அப்பா. அநேகர் புலம்புகிறார்களே,
எங்களுக்கு சொத்து சுகம் இருந்து என்ன, வேலை இருந்து என்ன? ஐயோ, என்னை எல்லோரும் இப்படி கேலி செய்கிறார்களே, பிள்ளை இல்லையே என்று கேலி செய்கிறார்களே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. மனதிறங்குங்கப்பா, மனதிறங்குங்கப்பா. உமால் ஆகும் டேடி. மலடியை சந்தோஷமான பிள்ளை சாட்சிங்கிற தெய்வம் இவர்களுக்கும் இரக்கம் பாராட்டும். எங்கள் மேய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், இன்னைக்கு புதுசாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புதிதாயிருக்கும். இன்னைக்கு காலையிலே அவருடைய இதயங்கள் எல்லாம் சரிகளெல்லாம் புதிதாய் மாறட்டும் அப்பா. சாபங்கள் தீர்ந்து போகட்டும், சத்ரு கொல்லமை செயலற்று போகட்டும். ஆமென், ஆமென். நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, முடிவில்லை டேடி, உடைய இரக்கத்துக்கு. ஆமென். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், இன்னைக்கு காலையில இது புதுசா மாறட்டும். புதிதாயிருக்கும். சேனைகளின் கர்த்தரை இரக்கம் பாராட்டட்டும். அடுத்தபடியாக அநேக ஜெப குறிப்புகள் வந்தது. ஐயா, கடினமாய் வேலை செய்கிறோம், ஆனால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியவில்லை. கடினமாய் வேலை செய்கிறோம், எங்கள் தகப்பனார் வாங்கின கடனை எங்களால் அடைக்க முடியவில்லை. ஐயோ, நாங்கள் வேலை செய்கிறதெல்லாம் லோன் சொல்லி லோனுக்கு போயிருது ஐயா. இஎம்ஐ கட்டுவதற்கு தான் சரியாக இருக்கிறது. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட வழி இல்லை, ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்க வழி இல்லைன்னு சொல்லி புலம்பி பல 100 பேர் அனுப்பி இருக்கிறார்கள். எங்கள் கடன் பிரச்சனைகள் மாற, ஐயோ, எப்படி எங்களுக்கு இந்த கடன் வந்ததுன்னே எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு கடனுக்கு மேல ஒரு கடன் என்று சொல்லி எங்கள் நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது என்றும் அநேகர் சொன்னார்கள். எனக்கு அன்பானவருடைய பிள்ளையே, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று. இந்த தெய்வம் இந்த கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டணும். அநேகர் சொல்வதுண்டு, கடினமாய் வேலை செய்கிறோம், இரவெல்லாம் வேலை செய்கிறோம், ஓய்வற்று வேலை செய்கிறோம், ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரம். 6 நாள் வேலை செய்து 7வது நாள் கடன் தான் வாங்க வேண்டி இருக்கிறது. என்றைக்கு இந்த தரித்திரம் எங்களை விட்டு நீங்கும் என்று அநேகர் சொன்னார்கள். கண்களை மூடி இவர்களுக்காய் ஜெபிப்போமா? அப்பா, கடன் பாரங்களை நீங்குங்கப்பா, கடன் பாரங்கள் நீங்கட்டும் பேசப்பா. வியாதி உன்னை விட்டு விலக்கு என்று சொன்னீரே, வியாதியும் நீங்கி போகட்டும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீரே, அதை நினைவு கூர்ந்து, தேவனே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையை எங்களுக்கு பலிக்க பண்ணுங்கப்பா. இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலிக்க பண்ணுங்க. பிரயாசத்தின் பலனை இவர்களே சாப்பிடட்டும், அந்நியர்கள் அல்ல, இவர்களே சாப்பிடட்டும் அப்பா, இவர்களே சாப்பிடட்டும், நெடுநாளாய் புசிக்கட்டும், சந்ததி சந்ததியாய் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. இந்த நிகழ்ச்சிக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் ஜெபித்த உடைய பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வாதத்தை தந்திரணும். விசேஷ விதமாய் கர்த்தாவே
கடன் பாரங்கள் நீங்கட்டும். இந்த ஆண்டு அந்த கடன்களில் விடுதலை பெற, அந்த கடன்களை அடைக்க ஒரு வழி வாசலை நீர் திறந்தீர் என்று உடைய பிள்ளைகள் சாட்சி சொல்லட்டும். உடைய நாமத்தினாலே இவர்கள் வைத்திருக்கிற கடைகளை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இவர்கள் வைத்திருக்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். நான் உம்முடைய அடிமைங்கிற அதிகாரத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரார்த்தனை வேளை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளையும் எங்களுக்கு அனுப்ப மறக்க வேண்டாம். எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜெப குறிப்பு எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நீங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கலாம், ஒருவேளை என் பெயரை வாசிக்கவில்லை என்று. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காய் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். உங்கள் பெயரை இங்கே ஒரு வேளை டிவியில் சொல்லாமல் இருக்கலாம். இல்லையம்மா, இல்லை ஐயா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணிக்கு இந்த நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. அந்த வேளையில் நீங்கள் என்னோடு பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெப குறிப்புக்காகவும் உங்கள் சாட்சிகளுக்காகவும் சேனைகளின் கர்த்தரிடத்தில் நன்றி பலி செலுத்த, உங்களுக்கு ஜெபிக்க ஆசையாய் காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஜாஷுவா டிவிக்கு நீங்கள் ஜெபிக்க மறக்க வேண்டாம். இதில் 36 ஊழியர்கள் உண்டு. தேவாதி தேவன் அருமையான ஜாஷுவா ஐயாவுக்கு தந்திருக்கிற தரிசனத்தின்படி சொல்லப்படாத, சொல்ல முடியாத இடத்துக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு போகிறது. இந்த ஜாஷுவா டிவிக்கு ஜெபிக்க மறவாதிருங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.